ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான குழம்பு மிளகாய் பொடி. அதாவது காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் பண்ணும்போது சேர்த்திக்கக்கூடிய ஒரு மசாலா பொடி. பொரியலுக்கும் இது சேர்த்திக்கலாங்க. வறுவல் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, கத்திரிக்காய் வறுவல், பாவக்காய் வறுவல், அப்புறம் வாழைக்காய் வறுவல், இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கும் இந்த மசாலா பொடி, இந்த குழம்பு மிளகாய் பொடியை தூவி செய்யலாம். இது ஒரு மல்டிபர்பஸ் மசாலா பொடி. நம்ம சமையலுக்கு சூப்பராக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பொடி. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 250 கிராம் கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ் 250 கிராம், அதோட ஈக்குவல் குவான்டிட்டி வரமிளகா, காஞ்ச சிவப்பு மிளகா 250 கிராம், 100 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு, 25 கிராம் வெந்தயம். பருப்பு நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்திப்பேன். ஜஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு அப்ராக்சிமேட்லி ஒரு 15 கிராம்ஸ் இருக்கும். பருப்பு கம்மியாக சேர்த்திக்கிட்டால் தான் காரக்குழம்பு, புளிக்குழம்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நான் உளுந்தம்பருப்பு சேர்த்த மாட்டேன். உளுந்தம்பருப்பு குழம்புக்கு ஒரு வலுவழுப்பு டெக்ஸ்டர் தந்துடும். மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்ல 2 கைப்பிடி கருவேப்பிலை, நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, இது ஒவ்வொரு ஐட்டமாக நல்லா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா செவக்க வறுத்தெடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். இது நல்லா வறுத்து அதுக்கப்புறம் மசாலா பொடிஸ் எல்லாம் அரைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நம்மளுக்கு பூச்சியெல்லாம் பிடிக்குங்கிற பயமே இல்லை. பூச்சி பிடிக்காது. 6 மாதம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்குங்க. மசாலா பொடிஸ் நல்லா வறுத்து எடுத்து நம்ம அரைக்க கொடுத்தாச்சுன்னா, இது துவரம் பருப்பும் கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. அடுத்தது வெந்தயம் ஒரு சூப்பராக இருக்குங்க. புளிக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். வெந்தயத்தில் ஆக்சுவலாக நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. சீரகம் ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸ், நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம குழம்பு இதுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் லெவலெல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுக்கும். நல்லா அயன் ஃபைபர் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்பவுமே நல்லதுங்க. எங்கள் வீட்டு சமையலில் டிஃபால்ட்டாக எங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே சமைக்கும்போது நிறையா சீரகம் சேர்த்திக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லா சமையல்லையும். நானும் அப்படி தான் சேர்த்திக்கிறேன். அதனாலே என்னமோ எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்கும் கடவுள் புண்ணியத்தில் ப்ரெஷரோ சுகரோ இருக்கிறதில்ல. நம்ம பெரியவங்க அதனால தான் நம்மளுக்கு சீரக தண்ணி குடிங்க, ரசம் சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த சீரகம் அவ்வளோ நல்லதுங்க. அடுத்தது மிளகு, 50 கிராம் மிளகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வறுக்கிறேன். இந்த மிளகும் ரொம்ப நல்லதுங்க. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள், கவமெல்லாம் கரைச்சி விடுறதுக்கு இது ரொம்ப உதவும். ஒவ்வொரு ஸ்பைசஸ்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல சத்துக்களும் நல்ல ஒரு மருத்துவ குணங்களும் இருக்குது. அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் நம்ம உணவோட இந்த ஸ்பைசஸும் சேர்ந்து நம்மளை சாப்பிட பழக்கி விட்டுருக்காங்க. அடுத்தது கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கிறோம். இது நல்ல சிம்மில் அடுப்பை வச்சுட்டு பொறுமையாக வறுத்தோம்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். அந்த ஈரம் போக வறுத்தெடுத்துக்கணும். அப்போ தான் பொடிக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க. அடுத்தது கொத்தமல்லி நிறையா இருக்குது. ஒரு 1/4 கிலோ கொத்தமல்லி எடுத்துருக்குறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்து நம்ம ஆறுறக்கு வச்சிடலாம். நான் சூடோடு கொண்டு போய் அரைக்கக்கூடாதுங்க. நல்லா அது ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ அடுத்தது மிளகாவை சேர்த்திக்கலாம். நல்லா காஞ்ச சிவப்பு மிளகாய். இதுவும் கொஞ்சம் பொறுமையாக அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். இந்த மிளகாய் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மற்ற பொருட்களோட இந்த மிளகாவும் சேர்த்து நல்லா ஆறக்கு விட்டு மஞ்சள் பொடி, நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நம்ம மெஷினில் கொடுத்து நான் அரைச்சிக்க போகிறேன். மிக்சிலையும் அரைக்கலாம், ஆனால் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிட்டு சூடதும் இல்லாமல் ஆறக்கு விட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க நம்ம மசாலா பொடிஸ் எல்லாம்.
நான் ஏற்கனவே சாம்பார் பொடி, இட்லி மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா பொடி, குழம்பு மல்லித்தூள் இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிபீஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலேயே மசாலா பொடிஸ் எல்லாம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் ஹோம் ஆர்கனைசிங் வீடியோஸும் பாருங்கள். நன்றி. நம்ம வேறொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.